இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவன் ரொம்ப நல்லவர், அவர் வல்லவரும் கூட. ஆகவே அவர் வல்லவர் என்ற தலைப்பில் ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவனை நோக்கி, அவருடைய வார்த்தையை நோக்கி நாம் பார்ப்போம். எபேசியர் 3:20 சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் கிருபையுள்ளவர், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த நாள் எந்த நாள் என்று எனக்கு தெரியாது, ஆனா இந்த காலை பொழுதில் என் தேவனாய கர்த்தர் வல்லவர் என்றதை நான் சொல்ல முடியும். அவர் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன் என்று சொல்ல முடியும். ஆகவே நான் சொல்கிறது, நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் நாம கொஞ்சம் வேண்டுவோம். 1 லட்சம் கொடுத்தால் போதும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். அவர் கோடி ரூபாய் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நாம் எடுத்து செல்வதெல்லாம் 1 லட்சம் போதும், 1 லட்சம் போதும். உன் விசுவாசத்தை கூட்டு, நான் வல்லவன் என்றதை நீ விசுவாசி. நான் வல்லமையான பெரிய காரியங்களை கிரியை செய்கிற தேவன், வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவன் என்று விசுவாசி என்று சொல்லும் அளவிற்கு, விசுவாசம் பெருகும் அளவிற்கு அவர் நம்மளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் வசனம் சொல்கிறது, அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அவர் வல்லவர், அவர் மிகவும் வல்லவராகிய தேவன். ரோமர் 4:20 சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். வசனம் 21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற இந்த வசனத்தை பாருங்கள். அவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்க, ரொம்ப ஆலயங்களிலே வாசிக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறோம், போதிக்கிற வசனங்களை நாம் கேட்கின்றோம். ஆனா அநேக ஜனங்கள் ஆலயத்துக்கு வந்து திரும்புகிறார்கள் தவிர அந்த வசனங்களை விசுவாசிக்கவில்லை. நான் வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்து. அது எப்படி விசுவாசிக்கிறாராம்? 21 வசனம் சொல்கிறது, அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. முழு நிச்சயம், முழு நிச்சயம் முழுமைப்படுகிறது. ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையாய் நிச்சயம் படுகிறது. இந்த காரியம் முடியுமே, என்னால இந்த காரியம் நான் போய் செய்ய போகிற முடியும், காரணம் என் தேவன் வல்லவர். ஆபிரகாம் அப்படி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. எப்படி செஞ்சாரா? தேவனை மகிமைப்படுத்தினார். இன்னும் காரியம் நடக்கல. இப்ப நீங்க சப்போஸ் நீங்க ஒரு வீடை வாங்க போறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, வீடு இன்னும் கிடைக்கல. ஆனா நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு ஒருவேளை நீங்க ஒரு குடிசையாக இருக்கலாம். ஆனால் என் தேவன் எனக்கு பெரிய வீடை கொடுக்க போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன், சந்திக்கப்படாமல். ஆகவே நீ என் கொடுத்து விட்டமைக்காக நான் உம்மை துதிக்கிறேன் என்று ஸ்தோத்திரிக்கிறேன் என்று துதிப்பீர்களா? நீங்கள் அப்படி துதிப்பீங்களா? ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுகிறோம். ஆபிரகாம் சொல்லுகிறார், அவை ஸ்தோத்திரப்படுத்துகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழுமையா நிச்சயமாய் நம்பினான். நம்பி அவர் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். எப்படி வல்லவனானார்? என் தேவனாய கர்த்தர் அவர் வல்லவர் என்றதை விசுவாசித்தான். அவரால் வல்லமை உண்டு, அவருடைய வல்லமையினால என்னை கொண்டு பெரிய ஜாதியை ஆக்க முடியும் என்று விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட்டது. தேவனுடைய வல்லமை அறிந்த விசுவாசம், அந்த தேவனுடைய வல்லவர் என்ற அந்த தேவனுடைய சுவாபத்தை அவர் விசுவாசித்தார். ஆகவேதான் அவர் இன்றைக்கும் அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது. உலகம் எங்கும் சொல்லக்கூடாத நாட்களே இருக்காது என்று நான் நினைக்கிறேன்.
காரணம், விசுவாசத்தின் தந்தை என்று வேதம் அவரை முடிச்சுட்டுகிறது. அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். இப்படி விசுவாசித்தார், இல்லாத போதில் விசுவசிக்கிறது தான் அந்த தேவனுடைய வல்லமையை விசுவசிப்பது, அந்த தேவனுடைய மகத்துவத்தை, அவர் வல்லவர் என்பதையும் விசுவசிப்பது. ஆகவேதான் யாத்ராகமம் 15:3 சொல்கிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பிரியமானவர்களே, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லவர். உங்களை ஒருவர் குனிய குனிய அடித்துக் கொண்டிருந்தால் அவரால் பொறுத்திருக்க முடியாது. உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் அவர் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த அவருடைய நாமத்தை கர்த்தாவே என்று நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமுக்காக யுத்தம் நடத்தின தேவன், ஈசாக்காக யுத்தம் நடத்தின தேவன், யாக்கோபுக்காக யுத்தம் நடத்தின தேவன், யோசேப்புக்காக யுத்தம் நடத்தின தேவன், யோசபாத்துக்காக யுத்தம் நடத்தின தேவன். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் ஒரு குட் நியூஸ், ஒரு சந்தோஷமான செய்தி நான் சொல்லட்டுமா? உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் அந்த கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொண்ட மாத்திரத்திலே, அவரை நோக்கி கூப்பிட்ட மாத்திரத்திலே, அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிக்கை செய்த மாத்திரத்திலே அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவர். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவர். ஒரு அற்புதமான காட்சிகள் நிறைந்த ஒரு புஸ்தகத்தை நாம் வாசிப்போமா? அந்த புத்தகம் தானியேலின் புஸ்தகம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இந்த வார்த்தைகளை யார் சொல்லுகிறார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 எபிரிய வாலிபர்கள் எந்த இடத்துல நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நல்ல குளிர்மானமான ஒரு ஊட்டி பகுதியில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்களா? இல்ல ஏசி போட்ட ரூம்ல உட்கார்ந்து கால் மேல கால் நீட்டிக்கிட்டு என் தேவன் வல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? இல்லை, மாறாக அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற ஜுவாலைக்கு முன்பாக அவர்கள் சோதிக்கப்படுகின்ற நேரத்தின் வழியாக அவர் தேவன் வல்லவர் என்பதை அறிக்கை செய்கிறார்கள். எப்படி அறிக்கை செய்கிறார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிக்க அவர் வல்லவர் என்றதை அறிக்கை செய்கிறார்கள். தேவன் அந்த அறிக்கையை யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் அவர் வல்லவர் என்றதை நீங்கள் அறிக்கை செய்தால் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார், உங்களுக்காக போராடுவார். நடந்தது என்ன? 4வது தேவன் புத்திரர் எனப்படுகிற தேவனுடைய குமாரன் அந்த அக்கினி ஜுவாலையை இறங்கி வந்து அவர்களோடு உலாவினார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே இந்த வசனம் உங்களுக்கு வருகிறது. உங்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ அவர் வல்லவர் என்பதை அறிக்கை செய்வாயாக, நீ அவர் வல்லவர் என்பதை நீர் ஏற்றுக்கொள்வாயாக, உமக்காக யுத்தம் செய்வார். அது மாத்திரமா? தானியேலை பாருங்க, 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாம் வாசிக்க கேட்போம். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். யார் கேட்டா? சட்டம் போட்ட ராஜாவே கேட்கிறான். பாருங்க, முத்திரை மோதிரமா வழியாக சட்டத்தை போட்டு கெபியில தள்ளணும், இந்த பொற்சிலையை வணங்காதவே ராஜாவை மாத்திரம் வணங்கணும் என்று சட்டம் போட்ட ராஜா தானியேலுக்காக இரவு முழுவதும் உறங்காமல் அவன் விடிய கால ஓடி வருகிறான். காரணம் ஏன் தெரியுமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் உயிரோடு எழும்பினதை பார்த்த பொழுது இவன் அவர் வல்லவன் என்பதை ராஜா அறிந்து கொண்டான். ஆகவேதான் ராஜா ஏதாவது ஒரு வழி கொடுத்திருப்பார் என்று அந்த கெபிக்கு வந்து தானியேலை பார்க்க முந்தியே இந்த வார்த்தையை அவன் தொனிக்கிறான். எப்படி சொல்லுகிறான்? தானியேலே, நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவித்தாரா?
எவ்வளவு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வார்த்தையை எதிர்மறையான ஒரு ராஜா சொல்லுகிறான் பாருங்கள். அது மாத்திரம் இல்ல, நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று பரிசோதித்து இந்த வார்த்தை கேட்கிறான். உடனே தானியேல் சொல்கிறார், அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்று வாழ்க. ராஜாக்கு மனம் குளிர்ந்தது. தானியேலை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஆட்களை கூப்பிட்டான், தானியேலை இழுத்துக் கொண்டான், அவனோடு சேர்த்து கொண்டார். இந்த சட்டத்துக்கு விரோதமாக வந்தவர் அத்தனை பேரையும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளை கெபியில் தூக்கி போட்டதாக இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு உயிர் உள்ள நற்செய்தியை நான் சொல்லட்டுமா? நீங்கள் அவர் வல்லவர் என்றதை விசுவாசியுங்கள். உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய குடும்ப காரியம், ஊழியத்திலே ஏதோ ஒரு வகையில நீங்கள் சோர்ந்து போய் இப்பொழுது கூனி குறுகி உட்கார்ந்து இருக்கலாம். நீங்கள் தேவன் வல்லவர் என்றதை விசுவாசிப்பீயாக, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இயேசு என்பது அவருடைய நாமம். உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் செய்கிற தேவன். வேதம் சொல்கிறது, யாத்திராகமம் 15:3 சொல்கிறது, யுத்தத்தில் அவர் வல்லவர். அவரை காட்டிலும் ஒரு வல்லவர் இல்லை இந்த உலகத்தில். அவரை நோக்கி பாருங்கள். தானியேலை போல நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். நிச்சயமாக நீங்கள் அந்த வல்லமையை, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். தானியேலை விடுதலை பண்ணின தேவன், 3 எபிரெய வாலிபர்களை விடுதலை பண்ணின தேவன் நிச்சயம் கட்டாயம் உங்களுக்கு விடுதலை பண்ணுவார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி விண்ணப்பிப்போம். அவர் நிச்சயம் கட்டாயம் நமக்கு விடுதலை கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பான தேவ அருமை இரட்சகரே, ஆவியானவர், இந்த காலை பொழுதுக்காக நான் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு விஷயம் எங்களை நினைவு கூறும் சுவாமி. அப்பா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேல் என்ற தேவ மைந்தர்களை ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்த விஷயங்களை நாங்கள் வாசித்து பலனடைகிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆகவே உம்மை நோக்கி பார்த்த யாவரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்னது போல, இதோ ஆண்டவரே, தானியேலை விடுதலை பண்ணின தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுவீராக. இந்த காலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் மீது உடைய கரம் அமரட்டும் சுவாமி. கரம் இறங்குவதாக சுவாமி. அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கூனி குறுக்கி போன அவர்களுடைய வாழ்க்கையில எடுத்து எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. விடுதலை பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. அவர்கள் குடும்பமாக யுத்தம் பண்ணுங்கள் ஆண்டவர். நீர் வல்லமை உள்ள தேவன் விசுவாசிக்கட்டும் சுவாமி. நீர் அப்படி செய்கிற தேவனா இருப்பதனால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கட்டாயம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பலன் அடைவீர்கள், விடுதலை பெறுவீர்கள். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, எங்கள் ஊழியத்தின் வாயிலாக மாதந்தோறும் எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், வாலிபர் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் வெள்ளிதோறும் உபவாச கூட்டங்களும் நடைபெறுகிறது. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் சகோதரன் ஆல்பர்ட், தொலைபேசி எண் 0095141425, இமெயில் albert@gmail.com.